அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தது பிசுக்குமை விசை இல்லையா? ஒரு சமாந்தர மேற்பரப்புடைய ஒரு பொருள் ஒன்றினால் ஏற்படுத்தப்படுகின்ற பிசுக்குமை விசை சம்பந்தமாக கதைச்சோம். இது சம்பந்தமாக நான் கதைக்கக்கூடிய ஒரு பிசுக்குமை விசை சார்பாக நான் கதைப்போமாக இருந்தால் அது என்ன நடக்குதுன்னு சொல்லக்குள்ள ஒரு பாய் ஒன்றுக்குள்ள ஒரு சமாந்தர மேற்பரப்புடைய, அதாவது நான் கதைக்கிறது வந்து இங்க ஒரு அடிப்பரப்பு சமாந்தரமாக இருக்கிற ஒரு மேற்பரப்பை பத்தி கதைக்கிறேன். இந்த மேற்பரப்பு வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பாகுத்தன்மையுடைய திரவத்துக்கு மேலாக இயங்குது. அதாவது ஒரு திண்ம மேற்பரப்புக்கு மேல ஒரு திரவம் ஒன்றை பூசி போட்டு, உதாரணத்துக்கு நாம என்ன சொல்லலாம் செல்லக்குள்ள, இப்ப இந்த திரவம் ஒரு மேசையில நல்லா கவனிங்க, ஒரு மேசையில ஒரு குச்சி ஒன்றை வச்சுட்டு நாங்க நேரடியாக வச்சுட்டு இழுத்தோம்டா இங்க தொடுகையில இருக்கிறது யாரு என்று கேட்டா ரெண்டும் திண்ம மேற்பரப்புகள் தொடுகையில் இருக்கு. சோ இங்க என்ன இருக்கு? உராய் விசை இருக்கு. சோ உராய் விசை இருக்குமா இருக்காதா? இந்த உராய் விசைக்கு பேர் என்ன? திண்ம உராய்வு விசை. இந்த உராய் விசைக்கு பேர் என்ன? திண்ம உராய்வு விசை. இவர வாய்ப்பாடு என்ன? இயங்கும் போது குச்சி இயங்குமாக இருந்தால் இயக்கவியல் உராய்வு விசை. சோ F = μ/r. இவ்வளவு. நாங்க என்ன செய்யலாம் செல்லக்குள்ள, இந்த உராய்வை குறைப்பதற்காக என்ன செய்வோம் செல்லக்குள்ள, அந்த மேற்பரப்புல, அந்த மேசைட மேற்பரப்பு அல்ல அந்த தரையிட மேற்பரப்புல எண்ணெய் பூசுற இல்லையா? திரவம் ஒன்றை பூசுற, எண்ணெய் பூசுற. அப்படி திரவம் ஒன்றை பூசினா அதை நான் கொஞ்சம் பெரிசா கீர்மண்டா அந்த நிகழ்ச்சி இப்ப திண்ம மேற்பரப்பும் திரவ மேற்பரப்பும் தொடுகையில இருக்கு. திண்ம மேற்பரப்பும் திரவ மேற்பரப்பும் தொடுகையில இருந்தால் இப்பயும் உராய் விசை இருக்குமான்னு கேட்டா இருக்கும் பிள்ளை. ஒரு கரடான மேற்பரப்புல ஒரு எண்ணெய் ஒன்றை நாங்க பூசும் போது, கரடான மேற்பரப்புல எண்ணெய் ஒன்றை நாங்க பூசும் போது எங்களுக்கு உராய்வை அகற்ற இயலாது, உராய்வை குறைக்கலாம். இங்க இருக்கிற உராய்வு திண்ம உராய்வு விசை. இப்ப ஒரு எண்ணெய் பத்தி மேசைக்கு மேல ஒரு எண்ணெயை பூசி போட்டு அதுக்கு மேல குச்சியை வச்சு இழுத்தம் சொன்னா இப்ப உராய்வு இருக்கான்னு கேட்டா இருக்கு. அந்த உராய்வோட பருமன் என்னன்னு கேட்டா இப்பயும் உராய்வு இருக்கு. சோ பட் யாரு தொடுகையில இருக்காங்க? திண்ம மேற்பரப்பும் திரவ மேற்பரப்பும். திரவம் எப்படிப்பட்ட திரவம்? பிசுக்குமையுடைய திரவம், பாகுத்தன்மையுடைய திரவம். திரவத்துக்கு பிசுக்குமை குணகம் இருக்கு. அப்படின்னு சொன்னா இப்ப உராய்வு இருக்கு. பட் என்ன உராய்வு? திரவ உராய்வு. என்ன வாய்ப்பாடு? X = ηAg. அப்ப இங்க μr உராய்வு, இங்க உராய்வு இருக்கு. வாய்ப்பாடு என்ன? ηAg. இது என்ன உராய்வு விசை? திரவ உராய்வு விசை. அப்ப ஒரு திண்ம மேற்பரப்பும் ஒரு திரவ மேற்பரப்பும் தொடுகையில் இருக்கும் போது அங்க வார உராய்வு விசை வந்து திரவ உராய்வு விசை. இது ஓகேவா? ரைட், ஓகே. அப்ப திரவ உராய்வு விசையை பொறுத்த வரைக்கும் ηAg. அப்ப இத சம்பந்தமாகத்தான் நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப ஒரு தகடு வடிவத்தில் இருக்கிறார்கள். இப்ப இந்த விளக்கத்தை சொல்லுங்க. ஒரு சின்ன உதாரண கேள்வி என்று எழுதிக்கொள்ளுங்க. இது கொஸ்டின் நம்பர் வந்து 2வது உதாரணம் இல்லையா? நாங்க ஏற்கனவே செஞ்ச ஒரு உதாரண கேள்வி என்ற கோப்பில செஞ்சோம். இப்ப நாம செய்ய போற கேள்வி வந்து 2013ஆம் ஆண்டு வந்த 5வது கேள்வி. பாஸ் பேப்பர்ல வந்த 5வது கேள்வியை பத்தி கதைக்க போறோம். 2013ஆம் ஆண்டு வந்த 5வது கேள்வி. ரைட், 2013ஆம் ஆண்டு வந்த 5வது கேள்வியை பத்தி நாம கொஞ்சம் கதைப்போம். என்ன சொல்லுது பாருங்க, எழுதிக்கொள்ளுங்க பிள்ளைகள். உருவில் காணப்படுகின்றவாறு
உருவில் காணப்படுகின்றவாறு பிசிக்குமை ஈட்டாவையும் உருவில் காணப்படுகின்றவாறு பிசிக்குமை ஈட்டாவையும் தடிப்பு ஸ்மால் டியை உடைய உருவில் காணப்படுகின்றவாறு பிசிக்குமை ஈட்டாவையும் தடிப்பு ஸ்மால் டியை உடைய ஓர் எண்ணெய்ப்படை மீது ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது எண்ணெயுடன் தொடுகையுறும் பெட்டியின் பரப்பின் பரப்பளவு எண்ணெயுடன் தொடுகையுறும் பெட்டியின் பரப்பின் பரப்பளவு கேபிட்டல் ஏ ஆகும். பெட்டியுடன் தொடுகையுறும் எண்ணெயுடன் தொடுகையுறும் பெட்டியின் பரப்பின் பரப்பளவு கேபிட்டல் ஏ ஆகும். பெட்டியை மாறாவேகம் v-உடன் இயங்கச் செய்வதற்கு பெட்டியை மாறாவேகம் v-உடன் இயங்கச் செய்வதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய கிடைவிசை கேபிட்டல் எஃப் யாதாக இருத்தல் வேண்டும். உருவில் காணப்படுகின்றவாறு பிசிக்குமை ஈட்டாவையும் தடிப்பு டியை உடைய ஒரு எண்ணெய்ப்படை மீது ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. எண்ணெயுடன் தொடுகையுறும் பெட்டியின் பரப்பின் பரப்பளவு கேபிட்டல் ஏ ஆகும். பெட்டியை மாறாவேகம் v-உடன் இயங்கச் செய்வதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய கிடைவிசை F யாதாக இருத்தல் வேண்டும் என்று கேட்கப்படுது. அப்ப யாதாக இருத்தல் வேண்டும். ரைட், ஓகே. யாதாக இருத்தல் வேண்டும் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டால்
பாருங்க பிளேட் என்ன நடக்க போகுதுன்ற படம் உங்களுக்கு தரப்படணும். படம் இவ்வளவு சின்ன ஒரு படம் ஒன்று தரப்படுகிறது. இந்த படத்துல என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லக்குள்ள ஒரு பெட்டி வைக்கப்படுது. ஒரு பெட்டி ஒன்று வைக்கப்படுகிறது. பெட்டிக்கும் இவருக்கும் இடையில ஒரு எண்ணெய் படம் இருக்கு. ரைட். எண்ணப்பட தடிப்பு தான் டி. எண்ணப்பட தடிப்பு தான் டி. இவருக்கு எஃப்ங்கிற விசொன்று கொடுக்கார். அதால இவர் வி கதியோட இயங்குகிறார். வி கதியோட இயங்குகிறார். அவ்வளவுதான் கேள்வி. இந்த எஃப் பெருமானம் என்ன கேட்காது. விசைப்படத்தை குறிக்கணும். விசைப்படம் குறிக்கக்குள்ள நாங்க நிற குறிக்கணும், செவ்வன் மருதாக்கம்லான்ற கதை இங்க தேவையில்லை. திரவ பிசிக்குமை சம்பந்தமாக கேட்காரு. ஒரு திண்ம மேற்பரப்பு பிசிக்குமையுடைய ஒரு திரவ மேற்பரப்பை தொட்டு கொண்டிருந்தால் நிச்சயமாக அதுல திரவ உராய் விசை தாக்கும். அந்த திரவ உராய் விசைக்கு பேருதான் பிசுக்குமை விசை அல்லது பாகுநில விசை என்று சொல்ற. சோ அது இங்கல பக்கம் இயங்குறதால, சோ இங்கல பக்கம் சார்பு இயக்கத்துக்கு எதிரான திசையில் இருக்கிறதால இங்கல பக்கம் இயங்குங்கிறதுல வழங்கி எடுத்துக்கொள்வோம். சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். கவனம். ரைட். அப்ப இவர்ல எஃப் இப்படி இருக்கும், இவர்ல வி இப்படி இருக்கும். இப்ப இந்த இவர வாய்ப்பாடு தெரியும். எஃப் சமன் உங்களுக்கு தெரியும், ஈட்டா ஏஜி என்று தெரியும். எப்படி இயங்குறாங்க? சீரான கதியுடன் இயங்குறாங்க. வி கதியுடன் அசைய செய்வதற்கு. அப்ப ஆர் முடுகினா எப்பொழுதும் கேபிட்டல் எஃப் பெரிசரிக்கும், ஸ்மால் எஃப் சின்னதரிக்கும். ஆர் முடுகினா. அமர் முடுகினா கேபிட்டல் எஃப் பெரிசரி சின்னதரிக்கும், கேபிட்டல் எஃப் இங்க பெரிசரிக்கணும். சீரான கதிண்டா வலம் நோக்கிய விசையும் இடம் நோக்கிய விசையும் சமனரிக்கணும் இல்லையா? ஆர் முடுகள் 0. சோ விளைவில் விசை 0. அதுக்கு வலம் நோக்கிய விசையும் இடம் நோக்கிய விசையும் சமனரிக்கணும். இப்ப எஃப் என்னன்னு கேட்டு பட் சீரான வேகத்துடன் இயங்குவதால் இப்ப நாங்க இதுக்கு பிறகு பிள்ளைகள் நீங்க கணக்கு செய்யணுமாக இருந்தால் நீங்க செய்ய போறது இவ்வளவுதான். ரைட். கணக்கு செய்யணுமாக இருந்தால் எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த தடவிசை மாறிக்கொண்டிருக்கும். சோ எஃப் சமன் என்ன வரைக்க போகுது? சீரான கதியோட இயங்கினா எஃப் சமன் எஃப். அதாவது ஸ்மால் எஃப்க்கு பதிலாக ஈட்டா ஏஜி. ஜிங்கிறது வேகப்படுத்திறன். ஜிங்கிறது வேகப்படுத்திறன் நல்லா தெரியும். ஜி தரல தரவுல. தரவுல வேகமும் டீம் தந்தத்தால உங்களுக்கு நாங்க படிச்ச விஷயம் இவ்வளவுதான். வேகப்படுத்திறன் எப்படி இருந்துக்கின்றால் ஏதாவது 2 படைகள வேகமும் அதுக்கு இடைப்பட்ட தூரமும் தெரிந்தால் வேகப்படுத்திறனை கண்டலாம். வேகப்படுத்திறன் சீரானதா இருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள இந்த திண்ம மேற்பரப்பை தொட்டு கொண்டிருக்கிற வேக திரவ மேற்பரப்போட வேகம் திண்ம மேற்பரப்போட வேகத்துக்கு சமனரிக்கும். இங்க மேசையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஓய்வில் இருக்கிறதால அவர வேகம் 0, இவர வேகம் V ஆக இருக்கிறதால திரவத்திட வேகப்படி அவர் 2 பேருக்கும் இடைப்பட்ட தூரம் D ஆக இருக்கிறதால வேகப்படுத்து என்று சொல்றது வேக வித்தியாசம். திரவப்பட வேகங்களோட வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் செல்லப்ப மாற்றம். வேக மாற்றத்தின் கீழ் இடைப்பட்ட தூரத்தால பிரிக்கிற. சோ V over D. வெறும் V வெறும் 0. இந்த திண்மத்தை தொட்டு கொண்டிருக்கிற வேக இந்த வி வேகத்தோட இந்த குச்சி அசைறதால அதை தொட்டு கொண்டிருக்கிற திரவப்பட வேகம் வி. இந்த மேசை ஓய்வில் இருக்கிறதால மேசையை தொட்டு கொண்டிருக்கிற திரவப்பட வேகம் 0. 2 பேருக்கும் இடைப்பட்ட இடவு டி. சோ வேகப்படுத்திறன் வி ஓவர் டி. சோ பிரயோகிக்க வேண்டிய விசை யாருக்கு சமனரிக்கும் விசைன்னா ஈட்டா ஏ வி ஓவர் டி ஆக இருக்க போகுது. ஆன்சர். சரி. ஓகே. இன்னொரு கேள்வி பார்ப்போம்.
ரைட். இது ஒரு குழாய். இதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு திண்மம் ஒன்று கிடக்கு. மெல்லிய தட்டு, மெல்லிஸ். இந்த தடிப்பை நாங்க புறக்கணிக்கலாம். மேலுக்கு திரவம், கீழுக்கு திரவம். இது தட்டு. மேலுக்கு வளர்ச்சி திரவம் இருக்கு. ஒரு தட்டு செவ்வக வடிவத்தில் இருக்கு. ரைட். படத்தை கருங்க. கொள்ளுங்க. உயரம் உயரம் 0.016 மீட்டர். 0.016 மீட்டர் உயரம், 0.016 மீட்டரை உடையதும், பெரிய மேற்பரப்பளவை கொண்டதுமான பெரிய மேற்பரப்பளவை கொண்டதும் உயரம் 0.016 மீட்டரை உடையதும், பெரிய மேற்பரப்பளவை கொண்டது பிசுக்குமை 0.072 பஸ்கால் செகண்ட். இல்லையா? பிசுக்குமைக்கு இன்னொரு அழகு பார்த்தோம், பஸ்கால் செகண்ட். பிசுக்குமை 0.072 பஸ்கால் செகண்ட் ஐ உடையதுமான பஸ்காலை உடைய ஒரு மசகெண்ணெய் நிரப்பப்பட்டுள்ளதுமான ஒரு நீளமான கிடை செவ்வக குழாயின் செவ்வக வடிவத்தில் இருக்கிற கிடை செவ்வக குழாயின் ஒரு பகுதி உருவில் காணப்படுகிறது. ஒரு பகுதி உருவில் காணப்படுகிறது. குழாயின் உச்சிப்பரப்பிற்கும் அடிப்பரப்பிற்கும் இடையே நடுத்தளத்தினூடாக
பரப்பளவு 0.4 மீட்டர் ஸ்கொயரை கொண்ட பரப்பளவு 0.4 மீட்டர் ஸ்கொயரை கொண்ட ஒரு மிக மெல்லிய தகடு P-ஐ வேகம் வேகம் 0.020 ms minus 1 0.020 ms minus 1 உடன் இழுக்க தேவைப்படும் விசை F யாது? 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 விசை F யாது? இழுக்க தேவைப்படும் விசை F யாது? Again, உயரம் 0.06 மீட்டரை உடையதும் பெரிய மேற்பரப்பளவை கொண்டதும் பிசுக்குமை 0.072 பஸ்கால் செக்கனை உடைய ஒரு மசகெண்ணை நிரப்பப்பட்டுள்ளதுமான ஒரு நீளமான கிடை செவ்வக குழாயின் ஒரு பகுதி உருவில் காணப்படுகிறது. உருவில் காணப்படுகின்றவாறு குழாயின் உச்சி பரப்பிற்கும் அடிப்பரப்புக்கும் இடையே நடுத்தளத்தினூடாக பரப்பளவு 0.4 மீட்டர் ஸ்கொயரை கொண்ட ஒரு மிக மெல்லிய தகடு P-ஐ வேகம் 0.02 ms minus 1 இழுக்க தேவைப்படும் விசை F யாது? யாது? அப்ப இங்க பாத்தீங்கன்னு சின்ன பிள்ளை 2 பேர் இருக்காங்க இல்லையா? ரெண்டு பேர் இருக்காங்க. பாருங்க.
இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன செல்ல போறோம் செல்லக்குள்ள சரியா விளங்கி எடுத்துட்டீங்கன்னா சரி. இப்ப நீங்க இழுப்பதற்கு தேவையான விசை எஃப் யாதுன்னு கேட்டா இவரை இழுக்குங்க பிளே, இவரை இழுக்குங்க. எஃப்ங்கிற ஒரு விசையோட நீங்க இழுக்குங்க. நல்லா விளங்கி எடுத்துக்கொள்ளணும். இங்க திரவத்தோட தொட்டு கொண்டிருக்கிற பரப்பு மெல்லிசி இவரை தடிப்ப புறக்கணிப்போம். திரவத்துல தொட்டு கொண்டிருக்கிற பரப்பு 1 2. இப்ப சொல்லுங்க, உதாரணத்துக்கு இது ஒரு குட்டி, நடுவுல ஒரு குட்டி, இது தர என்று சொன்னா இவரை நாங்க இழுக்க, இதுவும் திண்மம் இதுவும் திண்மம். சோ இவர் 2 திண்ம மேற்பரப்பட தொட்டு கொண்டிருக்காரு. இவரை நான் இழுத்தண்டா இதுல எத்தனை உராய்வு இருக்கு? ஒரு உராய்வா 2 உராய்வா? தர ஒரு உராய்வு கொடுக்கும், அதுல சார்பு வேகத்தின் பொறுத்து இல்லையா? சப்போஸ் தர ஓய்வுல இருக்குதுன்னா இவர் இங்கெல்லாம் செய்வாருன்னா தர ஒரு உராய்வை கொடுக்கும் F1. இந்த குட்டியும் கரடானது என்று செல்லக்குள்ள இந்த குட்டிகள் இவ 2 பேருக்கு இடையில ஒரு உராய் கொண்டு கிடைக்கிறதால இந்த குட்டியில இன்னொரு உராய் விசை இங்கல பக்கம் கிடைக்குமா கிடைக்காது? இவர் ஓய்வுல இருக்கக்குள்ள அல்லது இவர் சார்பாக விதிக்கக்குள்ள உராய்வு இருக்க இல்லையா? அப்ப 2 மேற்பரப்புகள் திண்ம மேற்பரப்புகள் இவ 2 பேரும் தொடுகையில் இருந்தா இவ 2 பேருக்கும் இடையில ஒரு உராய் விசை, இவ 2 பேரும் தொடுகையில் இருந்தா இவ 2 பேருக்கும் இடையில உராய் விசை. சோ மொத்தம் எத்தனை உராய் விசை வருது? F1 F2 2 உராய் விசை வருது. சேம் ப்ரோசஸ். பிசுக்குமையுடைய திரவம் ஒரு திண்மம் அசையுது உள்ளுக்கு. அப்ப அந்த பிசுக்குமை மேற்பரப்பும் பிசுக்குமையோட ஒரு திரவத்துக்குள்ள ஒரு திண்ம தளம் ஒன்று அசையும் போது அந்த தள அசைகிற திசைக்கு சார்பு இயக்கத்துக்கு எதிராக விசொன்று தொழிற்படும். செல்லுங்க பிள்ளைகள், திரவம் ஓய்வுல கிடக்கிறதுனால திரவம் ஓய்வு குற்றி அசையுதுன்னு சொன்னா திரவம் சார்பாக குற்றி எங்களை பக்கம் அசையும், இங்கல பக்கம் இழுத்தா திரவம் சார்பாக குற்றி எங்கல பக்கமா செய்யும், இங்கல செய்யும். திரவம் சார்பாக குற்றி எங்கல பக்கமா செய்யும், இங்கல பக்கமா செய்யும். சரியா? சோ சொல்லுங்க, உராய் விசை எங்கல பக்கம் தொழிற்படும், உராய் விசை எங்கல பக்கம் தொழிற்படும். சார்பு இயக்கத்தை உராய்வு எப்பொழுதும் எதிர்க்கும். சோ குற்றி திரவம் இங்கல பக்கம் ஓய்வில் இருக்கு, குற்றி இங்கல இருக்குதுண்டா குற்றி சார்பாக திரவம் திரவம் சார்பாக குற்றி இங்கல பக்கம் அசையுதுண்டா உராய் விசை இங்கல பக்கம் இருக்கும், கீழே ஒரு உராய் விசை இருக்கும் F1. மேலுக்கும் அதே சார்பாக திரவங்கள் சார்பாக குற்றி இங்கல செய்யுதுண்டா சார்பு இயக்கத்தை இயக்குற மாதிரி F2 இங்கல பக்கம் இருக்கும். இவர் மெல்லிஸ் என்று சொன்னதால அதுவும் நடுவில் இருக்கிறதால இவர் 2 பேருக்கும் இடைப்பட்ட இடைவெளி 0.0 இது அரைவாசி 0.8. இவ 2 பேர் இடைவெளி 0.008 வழங்கிட்ட. இவர் அசைகிற வேகம் v கதியோட அசைகிறார். வேற அசைகிற வேகம் தரப்பட்டிருக்கு இன்னைக்கு. அப்ப F1 பெருமானம் என்ன, F2 பெருமானம் என்ன? யாரு கொடுத்த அந்த F1 F2? ரெண்டையும் திரவம் தான் கொடுத்தேன். சோ F1 பெருமானத்தை கண்டா F1 யாருக்கு சமன் இருக்க போகுது? ஈட்டா AG. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஜிங்கிறது என்ன? வேகப்படுத்துறது. ஏதாவது 2 வேகப்படுத்துற கீழுக்கு இருக்கிறாள் வேகப்படுத்துறன காண்றதுக்கு இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள், இவரோட தொடுகையில இருக்கிற இந்த மேற்பரப்பு இந்த வேகத்தோட போகுதா? இவரை தொட்டு கொண்டிருக்கிற திரவப்பட வேகம் இந்த திண்மத்தை தொட்டு கொண்டிருக்கிற திரவப்பட வேகம் அந்த திண்ம மேற்பரப்பு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ இவர வேகம் இதுன்னு சொன்னா இவர் தொடுகையில இவர் ஓய்வில் இருக்கிறதால இவர திரவப்பட வேகம் 0 இருக்கிறதால சோ இவர் 2 பேருக்கு இடைப்பட்ட இடைவெளி 0.08 இருக்கிறதால இவங்களுக்கு இடைப்பட்ட வேகப்படுத்துறன காரணமாக நேராதான் இங்கல சைட்ல இருக்கிற திரவப்பட வேகப்படுத்தும் சீரானது. சோ ஈட்டா ஈட்டா தான் ஓகே தரப்பட்டிருக்கு. இங்க F1 காண்றேன் 0.072. ஏ தரப்பட்டிருக்கு 0.4. ஜி என்ன வரைக்க போகுது? வேகப்படுத்திறன். சோ வேக வித்தியாசம், வேற வேகம் v வேற வேகம் 0. சோ வித்தியாசம்
0.02 கீழ் இடைப்பட்ட இடைவெளி 0.008. சிம்பிளா வெட்டுப்படுது. 0.4 0.028 0.08. இவ ரெண்டு பேரையும் பெருக்கம் இவர பெருக்கம் சமன். சோ ஆன்சர் 0.072 நியூட்டன். இவர F1 பெருமானம், F2 அதே பெருமானமாக இருக்க போகுது. ஏனென்று சொன்னா இங்க இப்ப வேகப்படுத்தின கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இங்கள வேகப்படுத்தின பாக்குறது இவர வேகம் 0, இவர வேகம் 0.02. இங்களையும் அதே வேகப்படுத்திறன் வரப்போகுது. சோ வேகப்படுத்திறன் வருதுண்டா F2 பெருமானம் 0.072 நியூட்டன். சோ இழுக்கு சீரான கதியோட அசைறத்தால வலம் நோக்கிய விசையும் இடம் நோக்கிய விசையும் சமன். எனவே F சமன் F1 plus F2. சோ ரெண்டு பேரும் 0.072 வாரத்தால கூட்டினீங்கன்னு சொன்னா 0.144. நியூட்டன். 1.44 வர 10 நியூட்டன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ல கொடுக்க போனா. ஃபைனல் எக்ஸாம்ல இப்படி இருந்துச்சு. இது பிள்ளைகள் பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று 2014 ஆண்டு 35வது கேள்வி. வாய்ப்பாடு விளங்கி எடுத்துட்டு இருக்க. F சமன் ஈட்டா ஏஜின்ற ஒரு வாய்ப்பாட்டை நாங்க விளங்கி எடுத்துட்டு இருக்கோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கவனம். உராய்வு திரவ உராய்வும் திண்ம உராய்வும் ஒரே கன்செப்ட் தான் பிள்ளை. திரவ உராய்வும் திண்ம உராய்வும் ஒரே கன்செப்ட்ல தான் தொழிற்பட்டு இருக்கும். இப்படி எடுப்போம். இது ஒரு பெரிய தட்டு கவனிச்சுக்கொள்ளும். இது ஒரு பெரிய தட்டு, இதுவும் ஒரு பெரிய தட்டு. இதுக்குள்ள ஒரு மெல்லிய தட்டு வச்சிருக்காரு. சரி நடுவுல இல்லாட்டி இவர்ல இருந்து இவர் D1 தூரத்துல, இவர்ல இருந்து இவர் D2 தூரத்துல. இது மெல்லிய தட்டு. சரியா? இதுக்கு இடையில இருக்கிறது எல்லாம் பாகுத்திரவம் ஒன்றை ஊத்தி வச்சிருக்காங்க. பாகுத்திரவம் ஒன்று ஊத்தி வச்சிருக்காங்க. இதுவும் தட்டு, இதுவும் பெரிய தட்டு, இது சின்ன பெரிய தட்டு. ரெண்டு பெரிய தட்டுகளுக்கு இடையில ஒரு மெல்லிய தட்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. இவர் என்ன செய்யறாரு செல்லக்குள்ள V1 கதியோட இங்கெல்லாம் செய்யறார். V1 கதியோட இங்கெல்லாம் செய்யறாரு. இவர் V2 கதியோட இங்கெல்லாம் செய்யறாருன்னு வச்சுக்கொள்வோம். V2 கதியோட இங்கெல்லாம் செய்யறார். இவர் V1 கதியோட இங்கெல்லாம் செய்யறார், இவர் V2 கதியோட செய்யறார். திரவம் ஓய்வுல இருக்கு. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மெல்லிய தட்டு சென்னாலும் நாம ஒரு சின்ன ஒரு தடிப்பு இருப்பதாக கருதுகிறோம். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இவர்ல தொழிற்படுற உராய்வு சில திசைகள் இவர் இங்கல பக்கம் அசைய போறாருன்னு வச்சுக்கணும். இவர் இப்ப உங்கள்கிட்ட கேட்கார், இவர் V கதியோட இங்கல செய்யறார். V கதியோட இங்கல செய்யறார். நல்லா வழங்குறோம். V கதியோட இங்கல செய்யறார். யாரு? இவர் V கதியோட இங்கல அசைவதற்கு ஒரு விசொன்று நீங்க கொடுக்கணும். எங்கள டிரெக்ஷன்ல இங்கல டிரெக்ஷன்ல அசைவதற்கு நீங்க விச கொடுக்கணும். இந்த வீட பெருமானம் நல்லா கொள்ளுங்க. இந்த வீட பெருமானம் V1 விட பெருசரிக்கு V2 விட சின்னதரிக்கு. இந்த வீட பெருமானம்
v1 விட சின்ன பெருசா இருக்கு, v2 விட சின்னதா இருக்கு. இது பெரிய வேகம், இவர் சின்ன வேகம். v கதியோட செய்யணும், இங்கெல்லாம் செய்யணும். அதுக்கு எவ்வளவு விசையை நீங்க கொடுக்கணும், அதற்கு நீங்க எவ்வளவு விசையை கொடுக்கணும். சரியா விளக்கணும். இவருக்கு நீங்க விசை ஒன்று கொடுத்திருக்கீங்க, எவ்வளவு விசையை கொடுக்கணும். இப்ப உராய்வை பத்தி நாம தெரியும், உங்களுக்கு உராய்வை பத்தி உங்களுக்கு தெரியும், உராய்வு சில திசைகளை பத்தி தெரியும், உராய்வு எப்படிப்பட்டதா இருக்கு. நீங்க எப்பொழுதும் இவருக்கும் இடையில இருக்கிற உராய்வு இப்ப வேகப்படுத்துற அடிப்படையாக கொண்டு நாம இங்கல பக்கம் இருக்க போகுதா இங்கல பக்கம் இருக்க போகுதாங்கிறத பொறுத்து தான் இப்ப நீங்க தீர்மானிக்கணும். வேகப்படுத்துற இங்கல பக்கம் இருக்க போகுது அர்த்தம் v2 பெரிய வேகம், v1 சின்ன வேகம், இடையில இவர வேகம் இருக்கு. உராய்வு சார்பு இயக்கத்தை எதிர்க்கும், எப்பொழுதும் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும், சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இப்ப உதாரணத்துக்கு இவர் 4ms-1 கதியோட இங்கல பக்கம் போறார், 10ms-1 கதியோட இவர் இங்கல பக்கம் போறார். இன்னொரு குற்றிருக்கி இவர் ஒரு குற்றிருக்காரு, இவரு 8ms-1 கதியோட இங்கல பக்கம் போறார். சொல்லுங்க பாப்போம். இவரு இங்கல பக்கம் இதுல இந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்க v1 ஆக சின்ன ஒரு rms-1 கதியோட இங்கல பக்கம் போறார். இப்ப இவருக்கு 8ms-1 கதியோட வேற இங்கல போறார், இவர் rms-1 கதியோட போறார், இவர் 10ms-1 கதியோட போறாருண்டா இவர்ல தொழிப்படுற உராய்வு செட திசை என்ன, இவிடத்த ஒரு உராய்வு இருக்க போகுது, இங்க ஒரு உராய்வு இருக்க போகுது. எப்பொழுதும் இயக்கத்துக்கு எதிரானதா உராய்வு, சார்பு இயக்கத்துக்கு எதிரானதா, சார்பு இயக்கத்துக்கு எதிரானது. நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், இதுல வேகம் பெருசா இருக்கிறதால இது சார்பாக இவர டிரெக்ஷன் எங்கள பக்கம் இருக்கும். இவரை நிப்பாட்டுங்க, இது சார்பாக இவர வேகம் எங்கள பக்கம் இருக்கும், இங்கல இருக்குமா. இதை நிப்பாட்டினா இவருக்கு 10 கொடுத்தா நிப்பாட்டுறதுக்கு எதிர் திசையில 10 கொடுத்தோம்னா இங்கல இருக்கும். சோ இது சார்பாக இவர உராய்வு டிரெக்ஷன் இங்கல இருக்குமா, f1. இது சார்பாக இவர வேகம் எங்கல இருக்கும், இவர் 6, இவரை நிப்பாட்டினா அதே 6 இவருக்கு கொடுத்தோம்டா இது சார்பாக இவர வேகம் இங்கல இருக்கிறதால உராய்வு இங்கல இருக்குமா, f2. நம்ம f1. எப்பொழுதும் உராய்வு இயக்கத்துக்கு எதிர் திசையில இல்ல, சார்பு இயக்கத்துக்கு எதிர் திசையில. ரெண்டு மேற்பரப்புகள் சார்பு வேகத்தை பார்த்து அந்த வேகத்துக்கு எதிர் திசையில தான் இருக்கும், படிச்சோமா இல்லையா. சோ இவர் ரெண்டு பேர் திரவப்படைகளை பொறுத்த வரைக்கும் இந்த திரவப்பட v1 போகுது, இந்த திரவப்பட v போகுதுண்டா இவர் ரெண்டு பேரும் திரவ வேகம் இங்கல இருக்கின்றா சார்பு வேகத்துக்கு எதிர் திசையில உராய்வு இருக்கிற மாதிரி நீங்க திண்மமாகவே கருதி நீங்க கண்டுபிடிச்சீங்கடா இவர உராய்வு செல்ற டிரெக்ஷன் எப்பொழுதும் எதிர் திசை கதைக்க கூடா. இந்த நிகழ்ச்சி வந்தா இந்த நிகழ்ச்சியோட ஒப்புட்டீங்கடா சரி பிள்ளைகள். சோ சொல்லுங்க, இவர திரவ உராய்வு எங்கட பக்கம் இருக்க போகுது f1, இங்கல பக்கம் இருக்க போகுது f2, v2 f2 எடுத்திருக்கேன். இவரு கூட இங்கல பக்கம் இருக்கிற திரவ மேற்பரப்புட வாரது f1 இங்கல பக்கம் இருக்க போகுது. இந்த நிகழ்ச்சி அப்ப எப்பொழுதும் ரெண்டு பேரும் இங்கல போனா இங்கல வெறும் உராய்வு யோசிக்கப்படாது, சார்பு வேகம் எல்லாம் யோசிக்கணும். இந்த நிகழ்ச்சி இப்படி ஒப்பிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சரி, இவங்களோட வேகங்கள் எல்லாம் வச்சு நாம கண்டுபிடிக்கலாம் உராய்வு டிரெக்ஷன். இவர் f1 இங்கல இருக்கு, f2 இங்கல இருக்கு, நிபந்தனை அடிப்படையில தான்றதான். இப்ப நெருக்கி 10 இது 8 இது 6 இவருக்கு சார்பாக இவர வேகம் எங்கல பக்கம் இருக்கும் இங்கல இருக்கும். இவர் 10 இவர் 8 இது சார்பாக இவர வேகம் எதிர் திசையில் இருக்கும். சோ உராய்வு சார்பு வேகத்துல திசைக்கு எதிர் திசையில தொழிற்படும். சோ உராய்வு இங்கல பக்கம் இருக்கும். இந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கும் இடையில இருக்கிற உராய்வு, இந்த ரெண்டு மேற்பரப்புகளுக்கும் இடையில இருக்கிற உராய்வு இவர் 8 இவர் 6 இருக்கிறதால சோ இங்கல பக்கம் இருக்குமா. சேம் கான்செப்ட். இப்ப சீரான கதியோட இதை அசைகிறதால விசைகளை பாருங்க, வலம் நோக்கிய விசையும் இடம் நோக்கிய விசையும் சமன் என்ற அடிப்படையில
F ஆக F2 தான் F1 ஆக இருக்குதுண்டா. So F7 F1 minus F2. வாய்ப்பாடு என்ன? ஈட்டா G. இப்ப G வேகப்படுத்துறேன். ரெண்டு பேருக்கும் வேகம் இருந்தா வேகப்படுத்துறேன். வேக வித்தியாசம் இல்லையா? வேகப்படுத்தணும். இவர வேகமும் இருக்கி, இவர வேகமும் இருக்கி, வேக வித்தியாசம் இங்க என்ன வரைக்க போகுது? V2 minus V1. இங்க வேகப்படுத்துறேன் V minus V1. திசையை போட்டுட்டீங்க. அந்த பிளஸ் மைனஸ் இதுக்குள்ளே வந்துட்டு உராய்வுல டிரெக்ஷனை போட்டுட்டீங்க. சரி, போடலாமா? ஓகே, ரைட். அப்ப நோட்ல உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். எப்பொழுதும் உராய்வு அப்படி இப்படின்னு இல்லை, சார்பு இயக்கம் எப்படி திண்ம உராய்வோட விசை குறிக்க பழகிருக்கமோ அதே மாதிரி தான் திரவ உராய்வு விசையும் இருக்கும். சரியா? ரைட். இதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இனிமேல் இதுல குழப்பமும் இல்லை. அப்ப நாங்க படிச்ச விஷயத்தை பத்தி கயச்சமாக இருந்தால் நாங்க படிச்ச வந்து என்ன இருக்க போகுதுன்னு சொல்லக்குள்ள ஒரு சமாந்திர மேற்பரப்பொண்டு ஒரு திரவ மேற்பரப்பொண்டுல இயங்கும் போது உராய்வு விசையை பத்தி நாம கதைச்சோம். இது இப்படித்தான் இருக்கணும்ங்கிற அவசியமும் இல்லை. எப்ப ரெண்டு திண்ம மேற்பரப்புக்கும் திரவ மேற்பரப்புக்கும் இடையில சார்பு இயக்கம் ஒன்று உள்ள போது எப்பொழுதும் திரவ உராய்வு விசை தொழிற்படும் என்று பார்த்தோம். ரைட். காணிச்சுக்கொள்ளும். அது ஒரு விஷயம். இதையும் வழங்கிக் கொள்வது. இப்ப ஒரு ஆரம் ஓடிக்கொண்டிருக்கு, சீரான கதியோட ஆரம் ஓடிக்கொண்டிருக்கு. சீரான் ஆறு, இந்த ஆரம் ஓடிக்கொண்டிருக்கு, சீரான கதியோட ஓடிக்கொண்டிருக்கு ஆறு. நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொல்லக்குள்ள ஒரு குட்டி ஒன்றை மெதுவாக பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு குட்டி ஒன்றை பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. குட்டி ஒன்றை மெதுவாக ஆத்துக்கு மேல அப்படியே மரக்குச்சி ஒன்றை பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. அப்ப குச்சிர வேகம் என்ன? 0. ஆத்திர வேகம் என்ன? V கதியோட ஆறு ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ ரெண்டு பேருக்கு இடையில சார்பு வேகம் இருக்கா இல்லையா? ஆத்துக்கு குட்டிக்கும் இடையில சார்பு வேகம் ஒன்று இருக்கா இல்லையா? சொல்லுங்க. ஆறு எங்கள பக்கம் ஓடுது, இங்கல ஓடுது. குட்டி எப்படி இருக்கு? இங்கல பக்கம் இருக்கு. இப்ப சார்பு வேகத்துல திசை எப்படி இருக்கு? சார்பு வேகத்துல திசை எங்க இருக்கு? எங்கள இருக்கு. இங்களே. அப்ப இவரை நிப்பாட்டி வச்சுட்டீங்கன்னு சொன்னா இது இங்கல பக்கம் போகுதுண்டா. ஆறு சார்பாக குற்றிட வேகம் இங்கல திசையில இருக்குமா? சொல்லுங்க. ஆறு V கதியோட போகுது பிள்ளைகள். இவரு ஓய்வில் இருக்காரு. ஆறு சார்பாக குற்றிட வேகம் எங்கல இருக்கும். அப்ப ஆறு சார்பாக, அப்ப ஆறு சார்பாக சொன்ன அர்த்தம் யாரு சார்பாக எடுக்குமோ அவரை நிப்பாட்டணும். அதுக்கு ஆறு கற்பனையாக இங்கல போகுதுண்டா. சோ கற்பனையாக இங்கல எதிர் திசையில விய கொடுத்த ஆத்திர வேகம் 0. ஆறு சார்பாக அதை 0 மாத்தணும். சோ அதுக்கு அதே வேகத்தை அப்ப இவருக்கு கொடுத்தோம்னு சொன்னா இப்ப ஆறு வேகம் 0 இருக்கக்குள்ள குற்றிட வேகம் எங்கல பக்கம் இருக்கும்? இங்கல பக்கம் இருக்கும். அதான சார்பு வேகம். அப்ப ஆறு சார்பாக குற்றிட வேகம் எங்கல இருக்கு? இங்கல இருக்கு. சோ குற்றிட தொழிற்படுற உராய்வு எங்கல பக்கம் இருக்கு? இங்கல இருக்குமா? திரவ உராய்வு பாகும் இருக்கு ஆத்துக்கு. இங்கல சரியா? சரி.
ஓகே. சோ இதான் பிள்ளைகள் இது ஐடியா. உராய்வு செய்து இங்கல இப்ப என்ன செய்யும், இவரை விட்டா இவர் என்ன செய்வாரு, ஓடிக்கொண்டிருப்பார். ஞாபகம் வர இல்லையா? கன்வேயிங் பெல்ட். கன்வேயிங் பெல்ட் ஒரு பெல்ட் ஒன்று நகரும் போது அதுல மெதுவாக ஒரு குச்சி ஒன்று நாங்க வச்சோம்னு சொன்னா, மெதுவாக வச்சோம்டா ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு இதுல ஒரு தொடர்ந்து இது ஆத்துக்கு மேல குச்சி எங்கக்குள்ள ரெண்டு வித்தியாசமான முகத்தோட எங்குமாக்குள்ள கொஞ்சம் சொன்ன. அப்ப இப்ப கையை எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? கையை எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இவரும் ஆத்திர வேகத்தை இந்த குச்சி பெருமை பெறாதா? ஆத்திர வேகத்தை குச்சி பெருமா இல்லையா? அந்த டைம்ல எஃப் என்னவா மாறிடும்? பூச்சியமா மாறாதா? கன்வேயிங் பெல்ட். பெல்ட் இங்கல செய்யுது, சோ ஆறு. சோ குச்சியில பெல்ட்ல சொல்லிப்படுற உராய்வு தான் இங்கல இருக்கு. குச்சியில சொல்லிப்படுற உராய்வு இப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு பட் இங்க உராய்வு வந்து வேகத்துல தங்கல்ல, சோ சீரானது என்று படிச்சிருக்கோம். பட் இங்க வேகத்துல தங்கிருக்கு, மாறும். சார்பு வேகம் மாறிக்கொண்டிருக்கும். ஒரு கட்டத்துல இது பெல்ட்ற வேகத்தை குச்சி அசையும், அடையும். எனவே குற்றிட வேகம் இந்த உராய்வு பூச்சியமாயிடும், சார்பு வேகம் பூச்சியம். அதே மாதிரி தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகுமான்னு கேட்டா, இப்ப இவர் வேகத்தை இது அடையம் காட்டிலும் வேகம் படிப்படியாக குறைவடைஞ்சு அதிகரிக்கும். இதுல விடுவிச்சிங்கன்னு சொன்னா, இப்ப இவரை விடுவிச்சா குற்றி என்ன செய்யும், அசையும். ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு என்ன செய்யும், ஆத்திர வேகத்தை அடையும். சோ அதன் காட்டிலும் குற்றி ஆறு முடுக்கும். சோ இப்ப சொல்லுங்க, குற்றியும் இங்கல இயங்குது, குற்றிட வேகம் படிப்படியாக கூடுது, ஆறு இங்கல இயங்கிக் கொண்டிருக்குது என்று சொன்னா, உராய்வு எங்கள பக்கம் இருக்கும், இங்கல இருக்கும் திரவ உராய்வு. கன்வேயிங் பெல்ட் அதே கன்செப்ட் தான் இது. ஒரு கட்டத்துல குற்றிட வேகம் பூச்சியமாயிரும். சோ சாரி, குற்றிட வேகம் பி ஆயிரும் சொன்னா வேகப்படித்திரம் பூச்சியமாயிரும். சோ உராய்வு பூச்சியமாயிரும். ரெண்டு பேரும் ஒரே வேகத்துல இயங்கினா ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற வேகப்படித்திரம் பூச்சியம். வேகப்படுத்தினம் பூச்சியம்டா, உராய்வு பூச்சியம். என்னத்தை செல்ல வாரங்கிறத விளங்கிக் கொள்ளுங்க. திண்ம விசை உராய்வு நாங்க சரியா விளங்கினோம் சொன்னா இது அதே கன்செப்ட்ங்கிறத மறந்துடாதீங்க. இந்த உராய்வு விசையோட திசை குறிக்கிறது தான் எக்ஸாம். அதான் பிரச்சனை. எங்களுக்கு வாய்ப்பாடு புறத்துல பிரச்சனை இல்லை, படிப்படியாக குறைஞ்சு ஓய்வுக்கு வரும். நான் இவர உராய்வு விசை கீறக்குள்ள நாங்க இப்படி கீறினோம். சோ இப்படி கீறி உடனடியா பூச்சியத்துக்கு வந்துச்சு இல்லையா? இவர உராய்வு விசையோட மாறல கீறு. பட் இது அப்படி இல்லை, வேகத்துல தங்கிருக்கு. வேகம் சார்பு வேகம் படிப்படியாக குறைஞ்சு பூச்சியம் இருக்குதுண்டா, இவர உராய்வு விசை அந்த வேகம் சீரானதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாததால உராய்விட மாறல் இவர் இந்த எஃப்ட மாறல் பூச்சியத்தை அடையும் நேரத்துடன் ஒரு கட்டத்துல. பட் இப்படி வரலாம், அல்லது இப்படி வரலாம், அல்லது இப்படி வரலாம். இதுல மூணுல ஏதாவது ஒன்று வரலாம். இந்த வேக மாற்றம் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. சீராக வேகம் குறையுதுண்டா வேகப்படுத்தல் சீராக வரும், பூச்சியத்தை அடையும். இங்கேயும் பூச்சியத்தை அடையும். ஆனா வேகத்துல தங்கல்ல உராய்வுன்றதால எங்களுக்கு பிரச்சனை. அப்ப எஃப்ட மாறல் இப்படித்தான் இருக்கு. என்ன ஆரொண்டு இயங்குது, அதுக்கு மேல ஒரு குச்சி ஒன்றை வச்சு நீங்க விடுவிக்கீங்க, நிபந்தனை. இந்த விளக்கங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கி எடுத்துக் கொள்ளுங்க. அப்ப உராய்வு டிரெக்ஷன், திரவ உராய்வு விசைட டிரெக்ஷனும் திண்ம உராய்வு விசைட டிரெக்ஷன் எல்லாமே எது சார்பாக தீர்மானிக்கிறது? சார்பு வேகத்துக்கு எதிராக இருக்கும், இயக்கத்துக்கு எதிரானது இல்ல. இவரை விடுவிச்சா இவரும் இங்கலதான் போவார். ஒரு ஆத்துக்கு மேல ஒரு குச்சியை பிடிச்சு வச்சு போட்டு விடுவிச்சோம் சொன்னா ஆத்திர டிரெக்ஷன்ல குச்சியும் போகுது. ஏன் போகுது? உராய்வு அங்க என்னவாக தொழிற்படுது? இப்ப ஆறுமுடுகும் விசையாக தொழிற்படுது. தொடர்ந்து ஆறுமுடிக்கிட்டே போகுமா? இல்லை. ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு ஆத்திர வேகத்தை அடை போகுது. இந்த விசை இப்ப ரெண்டு இதுல வேகம் கூடும், போக 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 வேகம் கூடி ஒரு கட்டத்துல இந்த வேகத்தை அடைஞ்சிச்சுண்டா அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்கும் இடையில சார்பு வேகம் இல்லை. சோ உராய்வில் வேகப்படுத்தும் பூச்சியமாயிரும். இதான் பிள்ளை நிபந்தனை. சரியா? ஓகே. இது நாங்க திண்ம உராய்வு எங்க பார்த்தோம்? கன்வேயிங் பெல்ட்ல பார்த்த மாதிரி.
அப்ப இப்படியான விஷயங்கள் வரும்போது நீங்க எங்க படிச்சீங்களோ திண்ம உராய்வு விசை சார்பாக இதை யோசிச்சு போட்டு பட் வாய்ப்பாடு வித்தியாசம். இவர் மியூஆர், இவர வாய்ப்பாடு ஈட்டா ஏஜி. பட் அந்த திசை விசட திசை எப்படி இருக்குங்கிறத தீர்மானிச்சுக்கோ. அப்படின்னு சொன்னா இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், சின்ன தலையங்கம் போடுங்க. திண்ம உராய்வு விசைக்கும் மியூஆர் இல்லையா, திண்ம உராய்வு விசையை நாங்க சொல்ற மியூஆர் இயக்கவியல் உராய்வு விசையை தான் கிடைக்கும். இங்க என்ன இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள வர திண்ம உராய்வு விசைக்கும் திரவ உராய்வு விசைக்கும் திண்ம உராய்வு விசைக்கும் பாகுநிலை விசைக்கும், இந்த பாகுநிலை விசைக்கு பேர் தான் திரவ உராய்வு விசைக்கும் இடையிலான வேறுபாடு. என்ன வேறுபாடு? திண்ம உராய்வு விசைக்கும் திரவ உராய்வு விசைக்கும் இடையிலான வேறுபாடுகள். சொல்லுங்க. வாய்ப்பாடை வச்சு நீங்க தீர்மானிச்சு கொள்ளலாம். எஃப் சமன் மியூஆர் திண்ம உராய்வு விசை, திரவ உராய்வு விசை ஈட்டா ஏஜி படத்திட்டே வழங்கு. இந்த ஜிங்கிறது வேக வித்தியாசம் டெல்டா வி ஓவர் டி. சொல்லுங்க, திண்ம உராய்வு விசை எதுல தங்கி இருக்கு, திரவ உராய்வு விசை எதுல தங்கி இருக்கு தங்கலங்கிறத வச்சு சொல்லிங்கடா. சொல்லுங்க பிள்ளைகள், திரவ உராய்வு விசையானது தொடுகை பரப்புல தொடு மேற்பரப்புல அளவுல தங்கியிருக்க இல்லையா, தொடு மேற்பரப்பின் அளவு தங்கி உள்ளது. ஆனால் திண்ம உராய்வு விசை தொடு பரப்பில் தங்கவில்லை, ஏயில தங்கியிருக்கு. இங்க ஏக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. திண்ம உராய்வு விசை தொடு பரப்பு திரவ உராய்வு விசை தொடு மேற்பரப்பின் அளவில் தங்கி உள்ளது. தங்கியுள்ளது, ஆனால் திண்ம உராய்வு விசை தங்கிறாது. எங்களுக்கு தெரியும் இங்க ஏ மாற மாற பரப்புட விசட பருமன் மாறும், ஏட பருமன் மாற மாற விசட பருமன் மாறும். பட் நாங்க படிச்சிருக்கோம் திண்ம உராய்வு விசையை பொறுத்த வரைக்கும் அப்படி தங்கல்ல. படிச்சிருக்கோமா இல்லையா? எப்படி பார்த்திருக்கோம்? உதாரணத்துக்கு நாங்க பார்த்திருக்கோம் பிள்ளைகள், எப்படி சிம்பிளா பார்த்தோம். எப்படி இப்ப இன்னைக்கு ஒரு குச்சி ஒன்றை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம் பார்த்தோம். இந்த குச்சியை வச்சு பார்த்த உடனே இந்த ஒரு குச்சி ஒன்று இப்படி இருந்துச்சு. ஒரு குச்சி தான் அதுல திணிவு 2 கிலோகிராம். செவ்வன் மருதாக்கம் ஆர் 20 நியூட்டனாக இருக்கும் ஓய்வில் இருக்கக்குள்ள அல்லது அசையக்குள்ள சீரான கதியோட அசையுதாக இருந்தார். இதுல தொழிற்பற உராய்வு விசைட பருமன் என்ன, இங்கே அசையுது. உராய்வு விசை இங்கே இருக்கும். எஃப்ட வாய்ப்பாடு போட்டா மியூஆர் தான் போடுவோம். தொடுபரப்பு இவ்வளவு, திண்மத்தை தொடுற பரப்பு இவ்வளவுதான் தொடுபரப்பு. இப்ப உராய்வு விசைட பருமன் எவ்வளவு? மியூஆர். இது இந்த குச்சியை நான் இப்படி கழிச்சு வச்சுட்டு நான் கொண்டு போனேன்டா, இப்ப தொடுபரப்பு இவ்வளவு. இப்ப தொடுபரப்பு அளவு கூடிருக்கு. பட் அதே 2 கிலோகிராம் திணிவு. இப்பயும் செவ்வன் மருதாக்கம் 6 இருக்கிறதால உராய்வு விசைட பருமனும் அதே பெருமானமாகத்தான் பிடிக்கும். இப்படி வச்சு கொண்டு போனாலும் உராய்வு விசைட பருமனும், இப்படி வச்சு கொண்டு போனாலும் உராய்வு விசைட பெருமானம் ஒரே பருமன். தொடுபரப்புல தங்கல்ல, செவ்வன் மருதாக்கத்துல தங்கி இருக்கு. இப்பயும் R20 தான், இங்கேயும் R20 தான். மியூல 6ல தான் தங்கி இருக்கு திண்ம உராய்வு விசை. செவ்வன் மருதாக்கத்துல மட்டுமே தங்கி இருக்கிறதால நாங்க சொல்றோம் 2 மேற்பரப்புகள் மியூ மாறல இல்லையா. நாங்க சொல்றோம் என்னண்டு, இங்க உராய்வு மாறாது, தொடுபரப்புல தங்கல். பட் அப்படி இல்லையே. குச்சி ஒன்று திண்ம மேற்பரப்புல இப்படி எங்க திரவ மேற்பரப்புக்கு மேல வச்சு நாங்க ஒரு திரவத்துக்குள்ள குச்சி ஒன்று இப்படி போனா, இப்ப தொடுபரப்பு ஏட பருமன் வேறு. இப்ப அதே குச்சியை இப்படி கழிச்சு வச்சுட்டு திரவத்துல கொண்டு போனோம்னு சொன்னா இப்ப தொடுபரப்பு ஏட பருமன் வேறு. அப்ப இப்ப என்ன நடக்க போகுது? ஏ மாற மாற உராய்வு மாறும். அதைத்தான் சொல்றோம், திரவ மேற்பரப்பு திரவ உராய்வு விசை அல்லது பாகுநிலை விசை எதுல தங்கிருக்கு? தொடு மேற்பரப்பளவுல தங்கிருக்கு. திண்மத்தின் தொடு மேற்பரப்பளவில் தங்கிவிட்டது. ஆனால் திண்ம உராய்வு விசை தங்காது.
எப்படி வச்சாலும் ஒரே உராய்வு தான். ரைட், ஓகே. ரெண்டாவது உராய்வு விசை வந்து இங்க பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள என்னத்துல தங்கி இருக்குன்னு கேட்டா வேகத்துல தங்கி இருக்கு. பொருள்ற வேகம் மாற மாற திரவ உராய்வு விசை மாறும். நாங்க படிச்சிருக்கோம் வேகத்துல தங்கியிருக்க வேகத்துக்கு சார்பாக வேகம் எப்படி ஆர் முடுக்கினாலும் அமர் முடுக்கினாலும் அல்லது சீராக இயங்கினாலும் உராய்வு விசையோட பருமன் திண்ம உராய்வு விசையோட பருமன் வந்து மாறலி. இயக்கவியல் உராய்வு இல்லையா, மாறலி தானே. பட் வேகம் மாற மாற மாறும். திண்ம உராய்வு விசையோட வேகம் மாற மாற மாறும். சார்பு வேகத்திலே இந்த வேக படித்திறன்ல தங்கியிருக்கிறதா. சோ ரெண்டாவது தொடர்பு அதான் பிள்ளை. திரவ உராய்வு விசையானது அந்த திண்மத்தின் வேகத்தில் தங்கி உள்ளது. இங்க தங்காது. திண்ம உராய்வு விசை தங்காது. திரவ உராய்வு விசை திண்மத்தில வேகத்துல தங்கி இருக்கு. பொருள்ற வேகத்துல தங்கி இருக்கு. திண்மங்கிறத விட பொருள்ற வேகத்துல தங்கி இருக்கு. இங்க தங்காது. இவரை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தது. அப்ப நான் உங்களுக்கு என்ன கதைச்சேன், ஒவ்வொரு வடிவத்திலையும் தங்கி இருக்கு. திண்ம உராய்வு விசை பொருள்ற வடிவத்திலையும் தங்கி இருக்கு. சாரி, திரவ உராய்வு விசை பொருள்ற வடிவத்திலையும் தங்கி இருக்கு. அதான் பரப்ப நாங்க கதைச்சது. ஓகே, அப்ப நான் இப்ப கதைச்சது ஒரு சதுர மேற்பரப்ப, ஒரு தளம் இல்லையா, சமாந்தர தளம் கொண்டு ஒரு திரவம் மேற்பரப்புக்கு சமாந்தரமாக இயங்கக்குள்ள. அப்ப இங்க ரெண்டு விஷயத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும். நான் போட்ட விஷயத்துல ரெண்டு விஷயத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும். திரவ மேற்பரப்புக்கு சமாந்தரமாக ஒரு திண்ம மேற்பரப்பு ஒன்று இயங்குது. அதுல மேற்பரப்பு தளம் சமாந்தர தளம் ஒன்றுதான் நாங்க கதைச்சது. அந்த வாய்ப்பாடு எங்களோட சிலபஸ்ல ரெண்டே ரெண்டு வடிவங்களுக்கு தான் நாங்க கதைக்கலாம். ரெண்டு வடிவத்துக்குரிய வாய்ப்பாடு தான் இருக்கு. அப்ப இது ஒரு செவ்வக குச்சி, செவ்வக வடிவமாக இருக்கிற அல்லது சதுர வடிவமாக இருக்கிற ஒரு தளங்களுக்கு அந்த தொடு மேற்பரப்பு சமாந்தரமாக இயங்கக்குள்ள இல்லையா, கற்பனையாக நீங்க நினைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஒரு பாதை, ஒரு மேசைக்கு மேலே ஒரு குச்சி ஒன்று அசைகிறதுக்கு ஒப்பானது என்று நினைச்சு கொள்ளுங்க. ஒரு செவ்வக குச்சி ஒன்று அசைவதற்கு ஒப்பான ஒரு நிகழ்ச்சி ஒன்றைத்தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ரெண்டு கிளாஸ்ல, ரெண்டாவது கிளாஸ் இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் விஸ்கோசிட்டியில ரெண்டாவது கிளாஸ். ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொல்லக்குள்ள கோலம் ஒன்று என்ன செய்யுதுன்னு சொல்லக்குள்ள இயங்கும் போதும் இது நடக்குதா? எஸ். இப்ப தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். கோலம் ஒன்று பாகுத்தன்மை பாகுநிலையுடைய திரவம் ஒன்று பாய் ஒன்றினும் பாய இங்க திரவம் மட்டும் இல்லை, வலியை நான் கருத போறேன். அதுக்காண்டிதான் கோலம் ஒன்று பாகுத்தன்மையுடைய அல்லது பாகுமையுடைய ஏதாவது ஒன்று பாய் ஒன்றினுள் இயங்கும் போது அதில் தொழிற்படும் பிசுக்குமை விசை. பிசுக்குமை விசை கோலம் ஒன்று. ஆரையுடைய கோலம், கோலம் மட்டும், கோலத்துக்கு மட்டும், வட்டத்தட்டோ அல்லது வேற எனி ஷேப்புக்கு இந்த வாய்ப்பாடு பொருந்தாது. ரெண்டு வடிவங்கள் தான் நான் இந்த சிலபஸ் சொல்லிட்டேன். அப்ப கோலம் ஒன்று பாகுநிலையுடைய பாய் ஒன்றினும். அப்ப இந்த வாய்ப்பாடு அந்த கோலம் வலியில இயங்கினாலும் பொருந்தும், திரவத்துக்குள்ள இயங்கினாலும் பொருந்தும். பாய் ஒன்றினுள் இயங்கும் போது நேரத்தோட படிச்சது திரவத்துக்குள்ள இயங்குக்குள்ள. இப்ப பாய் கொமன் இயங்கும் போது அதில் தொழிற்படும் பாகுநிலை விசை. அதில் தொழிற்படும் பாகுநிலை விசை. ரைட், இப்ப பிள்ளைகள் கொஞ்சம் கவனிப்போம். இவரை இன்னொரு விதி என்று சொல்ற
ஸ்டாக்கின் விதி, ஸ்டாக்ஸ் லோன் சொல்ற ஸ்டாக்ஸ் 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 லோ ஸ்டாக் சொல்ற இதை பிரேக்கெட்டுக்கு போட்டுக்கொள்ளுங்க. ஸ்டாக்ஸ் லோன் தான் இதை சொல்ற இவர விதி. இந்த ஸ்டாக் சொல்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்துதான் இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சதால இவர் ஸ்டாக் லோன் சொல்ற விதி, ஸ்டாக்கின் விதி. நீங்க பழைய பாஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா தோக்கின் விதி இருக்குமா? தோக்கின் விதி பழசி, அதாவது 2000க்கு முன்னுக்கு வந்ததுல தோக்கின் விதியை கூறுக, தோக்கின் விதியை கூறுக என்று சொன்னாருண்டா நீங்க தோக்க எங்கடா படிச்சு யோசிச்சா ஸ்டாக்கை தானே அவங்க தோக்கன்னு வச்சிருப்பாங்க, ரைட்? அப்ப அது தோக்கின் விதி இருந்தாலும் ஸ்டாக்ஸ் லோ, அவரோட பேரு ஸ்டாக், ஸ்டாக்ஸ் லோ. என்ன செல்லுதுன்னு சொன்னா ஸ்டாக்கோட விதிங்கிறது ஒரு வாய்ப்பாட்டை தான் விதி என்று சொல்ற. வெளியே கொள்ளுங்க பிள்ளைகள். ஆர் ஆர் இங்கே ஸ்மால் ஆர் ஆர் இங்கே அல்லது கேபிட்டல் ஆர் ஆர் இங்கே எதுவும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் ஆர் ஆர் இங்கே கோலம் ஒன்று, கோலம் வெரி இம்பார்ட்டன்ட், கோலத்துக்கு மாத்திரம் தான் இது கிடைக்கணும். கோலம் ஒன்று ஈட்டா பாகுமையுடைய, ஈட்டா பாகுமையுடைய, ஈட்டா பாகுமையுடைய ஈட்டா பாகுமையுடைய பாய் ஒன்றினுள் பாய் ஒன்றினுள் பாய் ஒன்றினுள் ஈட்டா பாகுமையுடைய பாய் ஒன்றினுள் வி கதியில் இயங்கும் போது, வி கதியில் இயங்கும் போது, வி கதியில் இயங்கும் போது, வி கதியில் இயங்கும் போது, வி கதியில் இயங்கும் போது அதில் தொழிற்படும் பாகுமை விசை, அதில் தொழிற்படும் பாகுமை விசை அதில் தொழிற்படும் பாகுமை விசை எஃப் ஆனது, எஃப் ஆனது எஃப் ஆனது எஃப் சமன், எஃப் ஆனது எஃப் சமன் 6 பை ஆர், காம்ப்ளீட் 6 பை ஆர் ஈட்டா வி என்பதால் தரப்படும். கோலம் ஒன்றுள்ள தொழிற்பெற பாகுமை விசை 6 பை ஆர் ஈட்டா வி என்பதால் தரப்படும். வேகத்துல தங்கிருக்கு, வேகம் மாற மாற விசை மாறும். 6 பை ஆர் ஈட்டா வி என்பதால் தரப்படும். இது கோலத்துல தொழிற்படுற ஒரு பாகுமை விசைக்குரிய வாய்ப்பாடு. இது ஸ்டாக்ஸ் விதி என்று சொல்ற இந்த வாய்ப்பாடு நிறுவல் இல்லை எங்களுக்கு, ரைட்? விசட திசை இயக்கத்துக்கு எதிரானது அறிக்கும். பொதுவாக கோலங்கள் விழும் போது இயக்கத்துக்கு எதிரானது அறிக்கும் தட விசை, ரைட்? ஓகே, கோலம் சொல் வரக்குள்ள இப்ப எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். பாய் ஒன்றுக்குள்ள இயங்குது, கோலம் சொல் ஒன்று வரக்குள்ள அப்ப இந்த இடத்துல எப்படி விழ போகுதுன்னு சொன்னா ஒன்று மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி விழுறது சம்பந்தமா தான் நம்ம கதைக்க போறோம். மேல் நோக்கி கீழ் நோக்கி விழுறது சம்பந்தமா தான் கதைக்க போறோம் கோலங்கள். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கழிச்சு கொள்ளணும். ஏற்கனவே ரெண்டு விசைகள் இருக்கு. ஒரு பாய் ஒன்றுக்குள்ள ஒரு இயங்கும் போகுது. என்னென்ன? ஒன்று நிறறிக்கி, ரெண்டாவது என்ன இருக்கி? மேலுதை பிரிக்கி. மறந்துட வேணாம், இங்க மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைறதை பத்தி தான் நான் கதைக்க போறோம். கோலம் ஒன்றுல இயங்கும் போது விழும் போது இது சம்பந்தமாக நாம கதைக்க போறோம். 6 பை ஆர் ஈட்டா வி என்பதால் தரப்படும். அப்ப வழக்கம் போல 6ங்கிறது ஒரு நம்பர், பைங்கிறது நம்பர் 22 7 அல்லது அன்னளவாக 3.1 அல்லது 3.
எடுத்து கணக்கு செய்யலாம். ஆர் அந்த கோலத்துல ஆறு, ஈட்டா திரவத்துல பாகுமே, வி இந்த கோலத்துல கருதப்படுற கணத்துல வேகம். ஒரு கோலம் விழும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு புவியீர்ப்புங்கிற ஒரு கோலம் ஒன்று விழுமாக இருந்தால் அதுல அது ஆர் முடுக்கும். கீழே வர 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 வேகம் கூடும். வேகம் கூட கூட விசையும் என்ன செய்யும்? கூடும். தட விசையும் கூடும். இயக்கத்துக்கு எதிரான தட விசை, பிசுக்கும விசை அல்லது பாகுநிலை விசை என்று சொல்றோம் நாங்க. இது கோலத்துக்கு மாத்திரம் பொருத்தமானது. பட் இங்க சில விளக்கங்களை நாங்க பார்ப்போம். கீழே எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். எழுதி கொள்ளுங்க. ஈட்டா பாகுமையுடைய, ஈட்டா பாகுமையுடைய, கீழே எழுதி கொள்ளுங்க. ஈட்டா பாகுமையுடைய கோலம் ஒன்றினும், கோலம் ஒன்றினும் சாரி பாய் ஒன்றினும், ஈட்டா பாகுமையுடைய பாய் ஒன்றினும், பாய் ஒன்றினும், பாய் ஒன்றினும் வி வேகத்துடன் சாரி பாய் ஒன்றினும் ஆர் ஆரையுடைய கோலம் ஒன்று, ஆர் ஆரையுடைய கோலம் ஒன்று, ஆர் ஆரையுடைய கோலம் ஒன்று ஓய்வில் இருந்து, அண்டர்லைனா, ஓய்வில் இருந்து, ஓய்வில் இருந்து விளவிடப்படுகின்றது, ஓய்வில் இருந்து விளவிடப்படுகின்றது என்க ஒரு எடுகோள். ஃபர்ஸ்டுக்கு ஒரு எடுகோள் ஒன்று எடுக்க, ஓய்வில் இருந்து விளவிடப்படுகின்றது என்க, ஓய்வில் இருந்து விளவிடப்படுகின்றது என்க. அப்ப எங்களுடைய இது எடுகோள், ஓய்விலிருந்து விழுகுது என்று எடுத்திருக்க, ரைட், என்க. சரியா? ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் விளக்கப்படம் ஒன்றை கீழ போறேன். பாய் அது திரவம் அரிக்கலாம், திண்மம் அரிக்கலாம். அதுல திணிவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோலமொத்த பொறுத்த வரைக்கும் செல்றார். அது விளவிடப்பட போது இது T7 நோட்ல இவர வேகம் 0, இவர வேகம் 0, ஓய்விலிருந்து விளவிடப்படுகிறது. எப்பொழுதும் கோலம் என்று சொல்லக்குள்ள என்னென்ன விசைகள் இருக்கு என்று சொல்ல விளவிடப்படுது. பாய் ஒன்றுக்குள்ள எங்களுக்குள்ள கட்டாயம் என்ன இருக்க போகுது? எம்ஜி இருக்க போகுது, கட்டாயம் மேலுதைப்பு இருக்க போகுது. நாங்க பொருளை பொறுத்த வரைக்கும் மேலுதைப்பை புறக்கணிக்கிறியா இல்லையாங்கிறது பொருள் சைஸை பொறுத்த வரைக்கும். சிறிய கோலங்கள் வந்துச்சு சொன்னா மேலுதைப்பை நாங்க புறக்கணிக்கிறோம் இல்லையா? அதுல சிறிய கோலங்கள் செல்லக்குள்ளேயே விளங்கி கொள்ளணும், மேலுதைப்பை புறக்கணிச்சிட்டலாம். பட் இங்க பாகும கேள்விகள் வரக்குள்ள மேலுதைப்பும் இருக்குதுன்னு எடுத்துட்டு நீங்க செஞ்சுட்டு போறது லேசி. அப்ப மேலுதைப்பு கட்டாயம் இருக்கும். என்ன விழுகுது? பாய் ஒன்றுக்குள்ள இயங்கும் போது கட்டாயம் எம்ஜி இருக்கு, கட்டாயம் இருக்கு. இப்ப வழித்தடை இருக்கா என்று கேட்டா இங்க வழித்தடை 0. காரணம் என்னன்னு கேட்டா வேகம் 0. ஏன்னா வழித்தட வாய்ப்பாடுத்தான் நாங்க பாகுநிலை விசை என்று சொல்றோம். வழியில விழுகுது இல்ல திரவத்துல. நான் பாயிண்டே கொமன் அர்த்தத்தால நான் இந்த பாகும விசை இருக்கா, இதுக்கு பேர் தான் பிள்ளைகள் வழித்தடை. இதுக்கு பேர் தான் வழித்தடை. கோலங்கள்ல சொல்லிப்படுற வழித்தடை, நான் பேராசூட்ல கீழே விழும் போது வர வழித்தடைங்கிறது இதைத்தான் சொல்றேன். இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறதுக்கு இல்லை, வாகனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற வழித்தடை இதை சொல்றது. ஒரு பொருளுக்கு மேல இருந்து கீழே விழும் போது வர அந்த வழித்தடையை நாங்க இதா தங்கறதை கொள்றோம், இப்படி எடுத்துக்கொள்றோம். வேகம் சார்பானது பொதுவாக. இப்ப கீழ் நோக்கி விழும் போது வர வழித்தட வாய்ப்பாடுகள் பொதுவாக இப்படித்தான் இருக்கு. கோலங்களாக கருதுண்டா வழித்தடை. சோ ஆரம்பத்துல இந்த பாய் ஓய்வில் இருக்கிறதால ஆரம்பத்துல என்னென்ன இருக்கு? முற்றாக அமிழ்ந்த நிலையில் இருக்கு. பாய்க்குள்ள திரவம் டிசனா முற்றாக அமிழ்ந்த நிலையில் இருக்குது. இந்த எடுப்போம் பாய் என்று செல்லக்குள்ள நாங்க நோமலாகவே எடுத்துக்கொள்றோம். எம்ஜி யூ இருக்க இல்லையா? இருக்கு, ரைட். அப்ப நீங்க அதை பாய் ஒன்றின் இங்கக்குள்ள திரவம் ஒன்று எடுத்தோம்னா நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க, முற்றாக அமிழ்ந்த நிலையில மேலுதைப்பு இருக்கு. உள்ளது ஆரம்ப வேகம் 0, விடுவிக்கும். சோ கிழுக்களை கொள்ளுங்க பிள்ளைகள். கீழ்களை கொள்ளுங்க. இங்கு பாயானது, இங்கு பாயானது திரவமெனின், திரவமெனின்
இங்கு பாயானது திரவம் எனில் கோளம் முற்றாக அமிழ்ந்துள்ள நிலையை கருதுக. கோளம் முற்றாக அமிழ்ந்துள்ள நிலையை கருதுக. டி சமநோட்ல பாய் திரவம் டிசைன்னா முற்றாக அமிழ்ந்த நிலை, வலி ஆட்டோமேட்டிக்காவே வலியில் இருக்கக்குள்ள முற்றாக அமிழ்ந்த நிலையை தான் நான் கலைக்கிறேன். ஏன் என்று சொல்லி தந்திருக்கேன். ஏண்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், முற்றாக அமுலாட்டி மேலுதைப்புற பெருமானம் மாறிக்கொண்டிருக்கும் இல்லையா? இங்க ஆரம்பத்தில் அடுத்த பாயிண்ட் இப்ப படத்தை கருத்தீங்களா? படத்தை கருங்க. ஆரம்பத்தில் வேகம் பூஜ்ஜியமாக இருப்பதால் தடைவிசை தொழிற்படாது. வேகம் பூஜ்ஜியமா இருக்கிறதால வி பூஜ்ஜியம் தடைவிசை தொழிற்படாது. எனவே கோளத்தின் ஆரம்ப ஆர்முடுகள் எக்ஸாம் கவனமா கேள்விகள் கேட்கக்குள்ள கவனமா விளங்கணும். ஆரம்பத்துல ஓய்வில் இருக்கின்றா, ஆரம்பத்துல ஒரு வேகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இருந்திருக்கும். ஆரம்பத்துல ஓய்வில் இருக்குதுண்டா, ஆரம்பத்துல இது இல்லை. சோ ஆரம்ப ஆர்முடுகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரம்ப ஆர்முடுகள் இனிஷியல் கோளத்தின் ஆரம்ப ஆர்முடுகள் A1 எனின் இனிஷியல் எனின் இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், ஆரம்ப ஆர்முடுகளை காணுங்க. எப்பொழுதும் கீழ் நோக்கி எங்க போகுதுன்னு சொல்றேன். சோ ஆரம்பத்துல வேகம் பூஜ்ஜியம். பட் வேகம் பூஜ்ஜியம் இருக்கிற இடத்துல ஆர்முடுகள் பூஜ்ஜியம் இருக்குமான்னு கேட்டா நான் சொல்லி தந்திருக்கேன். ஆரம்ப வேகம் பூஜ்ஜியம் இருக்கலாம், ஆரம்ப வேகம் ஒன்று இருக்கலாம், ஆரம்ப வேகம் இல்லாமலும் இருக்கலாம். சரி பாருங்க, அது வேக நேரம் வரைவை பொறுத்து. இப்படி இருக்குதுன்னா அடுத்த படித்திறன் இல்லை. சோ அடுத்த ஆர்முடுகள் பூஜ்ஜியம். வேக நேர வரைப்பு இப்படி இருந்துச்சுன்னா அடுத்த படித்திறன் ஒன்று இருக்கு. ஆரம்பத்திலே ஒரு கோணம் ஒன்று இருக்கின்ற ஆர்முடுகள் இருக்கலாம். வேகம் பூஜ்ஜியம் இருக்கக்குள்ள ஆர்முடுகள் இருக்கலாம், படிச்சிருக்கோம். ரைட். சோ ஆரம்ப ஆர்முடுகள் A1 எனின் சோ ஆர்முடுகளுக்கு கீழ் நோக்கி Fnet சமன் MA Fnet கீழ் நோக்கிங்கிறதால mg மைனஸ் u சமன் MA1. நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். mg சந்திரிக்கார இல்லையாங்கிறத பொறுத்து, யூட பெருமானம் என்னங்கிறத பொறுத்து எல்லாம் உங்களுக்கு இருக்கு. பாய்டு அடர்த்தி ரோ, இவர் அடர்த்தி டி, இதெல்லாம் தரப்படுவீங்க. mg மைனஸ் u சமன் m இன்டு A1 என்று சொன்னா, இதுல இருந்து mg மைனஸ் யூக்கு பதிலாக v ரோ பாய்டு அடர்த்தி ரோ g சமன் m இன்டு A1 ஆரம்ப ஆரம்பிக்கும். mg மைனஸ் விக்கு பதிலாக எக்ஸாம்ல mg வி தரமாட்டார். முற்றாக அமிழ்ந்த நிலையில படிச்சு தந்திருக்கேன். முற்றாக அமிழ்ந்த நிலையில கனவளவுக்கு பதிலாக திணிவிங்கு அடர்த்தி, கனவளவுக்கு பதிலாக திணிவிங்கில் அடர்த்தி போடலாமா இல்லையா? இன்டு ரோஜி சமன் m இன்டு A1 என்றா எல்லாத்துல m வெட்டி விட்டா A1 சமன் என்ன வரைக்க போகுது? g மைனஸ் d ரோ g பொதுவா எடுக்கலாமே, 1 மைனஸ் ரோவிங்கு d. இதெல்லாம் கேள்விகள், எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள். அப்ப இதுல இருந்து A1 பொறுத்த வரைக்கும் நான் இப்படி எடுத்திருக்கேன். அப்ப ஆரம்பத்துல ஒரு ஆர்முடுகள் இருக்கு. ஆர்முடுகள் அடுத்த கட்டம் என்ன? வேகம் அதிகரிக்கும்.
சோ ஆறுமுடுக்களை கண்டுபிடிங்க. இது என்ன ஆறுமுடுகள்? இந்த கோலத்துல ஆறுமுடுகள் இதானா? இல்ல பிள்ளை, ஆரம்ப ஆறுமுடுகள். எப்ப? ஆரம்பத்துல ஓய்வில் இருக்கக்குள்ள. ஏன் ஆரம்பத்துல ஓய்வில் இருக்கக்குள்ள தடவிசை தொழிற்படாது. அப்ப ஆரம்பத்துல கோலம் ஒன்ற நிற காரணமாகவும் மேலுறுதி காரணமாகவும் அதுக்கு ஒரு ஆறுமுடுகள் கிடைக்குது. இப்பதான் ஆறுமுடுகள் தொடங்குது. இனிஷியல் எக்ஸலரேஷன் இது ஆரம்ப ஆறுமுடுகள். ஓய்வில் இருந்து ஆரம்பிக்கக்குள்ள சிச்சுவேஷன் மாற மாற ஆறுமுடுகள் மாறிக்கொண்டிருக்கு. இப்போ ஒரு பொருளுக்கு ஆறுமுடுகள் கிடைச்ச என்ன நடக்கும்? அதுல வேகம் கூடும். இப்ப பூச்சியம் அரிக்கிற வேகம் வேறொரு பேர் வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்குமா இல்லையா? ஆரம்ப ஆறுமுடுகள் இனிஷியல் எக்ஸலரேஷன் வாய்ப்பாடுதான் இது. ஓய்வில் இருந்து என்கிற ஒரு தாய் ஒன்று. ஆரம்ப ஆறுமுடுகள் நோட்ல அடுத்த பாயிண்ட்ல ஆறுமுடுகளை பெற்ற துணிக்கையான கோலமானது ஆறுமுடுகளை பெற்ற கோலமானது கீழ் நோக்கி இயங்கும் போது கீழ் நோக்கி இயங்கும் போது கீழ் நோக்கி இயங்கும் போது கீழ் நோக்கி இயங்கும் போது அதன் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். ஆறுமுடுகள் ஒன்று இருக்குதுண்டா கீழே விளவிடப்பட்ட என்ன நடக்கும் பிள்ளை? கீழே போக 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 என்ன செய்யும்? வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். வேகம் கூடும். வேகம் கூடும். மெக்கானிக்கல் சரியா வழங்கி எடுத்துட்டீங்கன்னா சரி, வேகம் அதிகரிக்கும். இதனால் என்ன நடக்கும்? இதனால் பிசுக்குமை விசை பிசுக்குமை விசையும் அதிகரிக்கும். பூச்சியத்திலிருந்து பிசுக்குமை விசை ஆரம்பத்துல பூச்சியத்திலிருந்து இப்ப வேகம் கூட கூட பிசுக்குமை விசையும் அதிகரிக்கும். பிசுக்குமை விசையும் அதிகரிக்கும். பிசுக்குமை விசையும் அதிகரிக்கும். இதுக்கு ஒரு வேகம் இப்ப வேகம் ஒன்று காரணமாக பிசுக்குமை விசை இருக்கும். எப்பொழுதும் பிசுக்குமை கோலத்தை பொறுத்த வரைக்கும் பிசுக்குமை விசை இயங்குற திசைக்கு எதிர் திசை இல்லை. நான் கீழ் நோக்கி இயங்குறத கருதினத்தால பிசுக்குமை விசை எப்படி இருக்க போகுதுன்னா மேல் நோக்கி இருக்கும். இப்ப கீழ் நோக்கி இயங்கும் போது மேல் நோக்கி பிசுக்குமை விசை இருக்கும். மேல் நோக்கிய பிசுக்குமை விசை என்ன? 6πr ஈட்டா வி. வி கருதப்படுற கணத்துல இருக்கிற நேரம், சாரி வேகம், கருதப்படுற கணத்துல இருக்கிற வேகம். அப்போ ஒரு குறித்த கணத்துல அந்த வேகம் என்ன என்று எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு குறித்த கணத்துல இதுல வேகம் என்ன என்று கேட்டா அந்த வேகத்தை காண தெரியணும். அதிகரிக்கும். இந்நிலையில் இப்ப எதிர் திசையில் இருக்கிற விசை கூட 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 வேகம் பாருங்க. எதிர் திசையில கீழே வர 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 ஆறுமுடுகள் நடக்குது. ரெண்டு விஷயத்தை கவனிச்சுக்கணும். வேகம் கூடுது, வேகம் கூடுது. அப்ப வேகம் அதிகரிக்குது. சீராக அதிகரிக்குதா? இல்லை, வேகம் அதிகரிக்குது. அப்ப வேகம் அதிகரிக்குது. வீட்டுக்கு விளைவில் விசை எதிர் திசை கீழே விழ கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். கீழே விழ வேகம் கூடுது. வேகம் கூட கூட தட விசை கூடுது. தட விசை கூடுது. உதாரணத்துக்கு எம்ஜி மாறல, நிறைய கவனிச்சுக்கொள்ளுங்க. எம்ஜி 100 நியூட்டன் மாறல, மொத்தமா யூ மாறல, அவர் ஒரு 10 நியூட்டன் என்று வச்சுக்கொள்வோம். ஆரம்பத்துல ஏ நோட்ல டி சமன் நோட்ல விளைவு விசை என்னன்னு கேட்டா டி சமன் நோட்ல விளைவு விசை என்னன்னு கேட்டா 90 நியூட்டன். கீழுக்கு 100 மேலுக்கு 10. இப்ப தட விசை வருகுது.
ஃபர்ஸ்ட்டுக்கு இது ஒரு 10 நியூட்டன். ஸோ இப்ப எஃப் நெட் வந்து எத்தனை கேட்டா 80. மேலுக்கு 20, கீழுக்கு 100. பட் கீழுக்கு போக 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 இது 20 மாறுது. இப்ப எஃப் நெட் எத்தனை 70. இப்ப இது 30 மாறுது. கீழுக்கு வேகம் கூட 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 இதுவும் கூடுமா கூடாதா? இப்ப விளைவு விசை எத்தனை? இது 40 மாறுது 60. இது இப்ப 80 மாறுது. விளைவு விசை எத்தனை பிள்ளை? விளைவு விசை படிப்படியாக குறையிறத பாருங்க. வேகம் கூட 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 தட விசை கூடுது. இவர் கூடுது 80. இப்ப விளைவு விசை எத்தனை 10. இது இப்ப 90 மாறிட்டுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப விளைவு விசை எத்தனை? மேலுக்கு 100, கீழுக்கு 100. விளைவு விசை என்ன? 0. இனி கூடுமா? இனி கூடாது. விளைவு விசை 0 ஆர்முடுகள் 0 ஆயிடும். அப்ப விளைவு விசை மேலே செல்ல 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 கீழே விழ 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 வேகம் கூடுது. வேகம் கூட 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 கவனிச்சுக்கொள்ளுங்க. வேகம் கூடுது. வேகம் கூடினா அர்த்தம் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆர்முடுகள் கூடுதுன்ற அர்த்தம் இல்லை. வேகம் கூடக்குள்ள ஆர்முடுகள் மாறாம இருக்கலாம், கூடலாம், குறையலாம். 3 நிபந்தனைக்கும் ஆர்முடுகள் இருக்கு. ரைட்? வீட்டுக்கு நான் படிச்சு தந்திருக்கேன். வேக நேர வரைப்பு இப்படி இருந்துச்சு சொன்னா ஆர்முடுகள் நேர வரைப்பு இப்படி இருக்கும். ஏடி கிராஃப். ஆர்முடுகள் சீராக இருந்தால் வேகம் சீராக அதிகரிக்கும். ஆர்முடுகள் நேர வரைப்பு ஆர்முடுகள் அதிகரிச்சு கொண்டு போனா வேகம் இப்படி அதிகரிக்கும். ஆர்முடுகள் குறைஞ்சு கொண்டு போகுமாக இருந்தால் வேகம் இப்படி அதிகரிக்கும் இப்படி அதிகரிக்கும் தான் பார்த்திருக்கோம். ஆர்முடுகள் இருந்துச்சுண்டா வேகம் அதிகரிக்கும். ஆர்முடுகள் குறைந்தால் வேகம் அதிகரிக்கும். வேகம் குறையிறல்ல. அமர்முடுகள் கூடினா தான் வேகம் குறை. ஏடி கிராஃப் கீழுக்கு போனா தான் வேகம் குறைய தொடங்குற. பிளஸ் இதுக்குள்ள கடக்கங்காட்டிலும் இதுக்கு பேர் ஆர்முடுகள். ஆர்முடுகள் குறைய குறைய வேகம் கூடும். கூடுற அளவு குறையும் வேகம். பட் வேகம் கூடும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகள். கீழ் நோக்கி ஏங்க 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 வேகம் கூட கூட வேகம் கூடுது. வேகம் கூடினத்தால தட விசை கூடுது. சோ விளையில் விசை குறையுது. இதான் முக்கியம் எடுத்துட்டு. சோ வெளிக்கொள்ளுங்க. விளையில் விசை அதிகரிக்கும். இந்த தட விசை அதிகரிக்கும். தட விசை அதிகரிக்கும். இதனால் விளையில் விசை குறைவடையும். தட விசை அதிகரித்தால் விளையில் விசை குறைவடையும். ஏன்? கீழ் நோக்கி இயங்குது பிள்ளைகள். இயக்கத்துக்கு எதிரான விசை அதிகரிக்க அதிகரிக்க எப்பொழுதும் தட விசை அதிகரிக்க அதிகரிக்க விளையில் விசை குறைவடையும். இயக்கத்துக்கு எதிரான விசை தான் அதிகரிக்குது. இயக்கத்துல திசையில் இருக்கிற விசை அதிகரிக்கல. இயக்கத்துக்கு எதிரான விசை அதிகரிக்க அதிகரிக்க விளையில் விசை குறைவடையும். விளையில் விசை குறைவடையும். ரைட்? அப்ப ஒரு குறித்த கணத்துல ஆர்முடுகள் என்ன? ஒரு குறித்த கணத்துல ஆர்முடுகள் என்னென்று கேட்பார், அல்லது வேகம் என்னென்று கேட்பார். சோ கிளியர். நான் இதை விடத்தை நிப்பாட்டி கொள்றேன். ஏன்னா இது அடுத்த கட்டம் பெரிய ஒரு கட்டம். சோ எங்களுக்கு ஒரு கிளாஸ் தேவைப்பட போகுது. சோ விடத்தை படிச்சுட்ட டைம் எங்களுக்கு காணாம இருக்கிறதால இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த கிளாஸ்ல வழங்கப்படுத்துறேன். ரைட்? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.